6 ஸ்கீமை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க அவங்களுடைய ஆப்பில். மினிமமாக 299 ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதுக்கடுத்து 319, 579, 619, 649, 799. திடீர்னு இந்த 6 ஸ்கீமையும் தூக்கிட்டாங்க. நீங்க 349 தான் மினிமம் தான் பண்ண முடியும் என்று காண்பிக்கிறது. மினிமமே இப்போ 349 ஆகிட்டாங்க. பிஎஸ்என்எல்ல மினிமம் ஸ்கீம் ஒரு மாசத்துக்கு ஸ்கீம் 229 ரூபாய்க்கு இன்னைக்கும் இருக்கு. வெறும் 229 தான் ஒரு மாசத்துக்கு. இது 349, இது 229. 120 ரூபா மாசத்துக்கு வித்தியாசம். ஜிலோ ஏற்ற போறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க உயர்த்துவாங்க. ஒரு வாரம் 10 நாள்ல அடுத்ததை உயர்த்தி விடுவார்கள். அப்போ ஜியோவும் கூடுன்றீங்க? கண்டிப்பாக கூடும். சரி, ஜியோவுக்கு என்ன லாபம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு மட்டும் 30,053 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டிருக்கிற நிறுவனம் ஜியோ. இவங்க 26,000 கோடினா அவங்க 30,000 கோடி லாபம். இப்போ இந்தியாவில் தொலைத்தொடர்பில், அது செல்லுலார் சேவையில் இவங்க மொனாப்புலியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒன்றிய அரசு பிஎஸ்என்எல் சிறந்த சேவையை கொடுக்க முடியாத ஒரு நிறுவனம்ங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டே வந்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் பிஎஸ்என்எல் ஏர் இந்தியாவை எப்படி டாட்டாவுக்கு விற்றார்களோ அதுபோல பிஎஸ்என்எல் 8 லட்சம் கோடி சொத்து மதிப்பு கொண்ட இந்த நிறுவனத்தை அம்பானிக்கோ அதானிக்கோ விற்க வேண்டும் என்ற ரகசிய திட்டம் இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ஃபைன். மறுபடியும் உங்களை சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். என்னன்னா மறுபடியும் ஏர்டெல்ல சில ஸ்கீம்ஸை கட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பிளான்ஸ், ரீசார்ஜ் பிளானை கட் பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெரிய விலை உயர்வை மக்களுக்கு கொடுக்க போகுது. ஏர்டெல் செய்திருக்கக்கூடிய செயல். அவங்க அஃபிஷியலாக எந்த பேப்பர்லையும் ரிலீஸ் பண்ணலை. ஆனால் ஒரு 6 ஸ்கீமை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க அவங்களுடைய ஆப்பில். உதாரணமாக மினிமமாக 299 ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதுக்கடுத்து 319, 579, 619, 649, 799. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ரூபாய்களில் ஒரு மாதத்துக்கு 28 நாளைக்கு, 80 நாளைக்கு, 70 நாளைக்கு இந்த ஸ்கீம்ஸ். திடீர்னு இந்த 6 ஸ்கீமையும் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா 349, 28 நாளைக்கு 349 ரூபா வீதம் 2 GB 28 நாளைக்கு கொடுக்குறோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு. இதில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஏர்டெல் ஆப்பில் போய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போனீங்கன்னா நீங்கள் 349 தான் மினிமம் தான் பண்ண முடியும் என்று காண்பிக்கிறது. ஓகே. இது மினிமமே இப்போ 349 ஆகிட்டாங்க. மினிமம் 28 நாளைக்கு 349. அது கீழே எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்தியா போன்ற நாட்டில் இந்த மாதிரி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்கள் சேவையை கொடுக்கும் போது எதுவும் இல்லை, எல்லாம் இலவசம் என்று அறிமுகப்படுத்தி வந்தது ஜியோ. ஆனால் இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு சாதாரண ஜிலோ ஏற்ற போகிறாங்க. எப்போவுமே பொதுவாக இவர்கள் தங்களுக்குள் கூட்டமைத்து கொண்டு கார்ட்டல்னு ஆங்கிலம் சொல்லுவோம், கூட்டமைச்சிட்டு தான் விலையை உயர்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க உயர்த்துவாங்க. ஒரு வாரம் 10 நாளில் அடுத்ததை உயர்த்தி விடுவார்கள். அப்போ ஜியோவும் கூடுன்றீங்க? கண்டிப்பாக கூடும். சென்ற நவம்பரில் நீங்கள் பார்க்கலாம், முதல்ல ஜியோ கூடுச்சு, அடுத்து ஏர்டெல் கூடுச்சு, அதுக்கு தொடர்ந்து வோடஃபான் கூட்டினாங்க. ஆக இவர்கள் கண்டிப்பாக இவர்கள் பேசி வைத்து கொண்டு தான் கூட்டுகிறார்கள். இதான் எங்களை போன்ற தொழிற்சங்க தலைவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு இருக்குது. முதல்ல நான் ஏற்றுறேன், 2வது நீ ஏற்றுன்னு ஏற்றுவாங்க. ஆனால் ஏற்றுவது என்பதை நிறுத்த மாட்டார்கள். ஓகே. இவங்க எதுக்காக ஏற்றணும்? இப்போ 349 கொடுத்து ஒரு சார், இப்போ ஏர்டெல்ன்றது ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம். அது பொதுத்துறை நிறுவனமோ அரசு நிறுவனமோ கிடையாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஏத்துறாங்க, இல்லை அவங்களோட ஸ்கீமை கம்மி பண்றாங்க அப்படின்னும் போது அது அவங்களோட தனியார் நிறுவனத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்லை, மக்கள் நலன் சார்ந்து அவங்க யோசிக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இல்லை, மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தனியார் நிறுவனங்கள்லாம் கூட கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. வெறும் இப்போ உதாரணமாக ஒரு பிஸ்னஸில் எனக்கு லாபம் இல்லை, நஷ்டத்தை சந்திச்சிருக்கேன், ஆகவே விலையை உயர்த்துறேன்னு சொன்னால் அது நியாயம்னு நானும் நீங்களும் எடுத்துக்கொள்வோம். அப்படி பார்த்தா ஏர்டெல் நஷ்டத்தில் இருக்கா? நஷ்டத்தில் இருந்ததுனால தான் விலை உயர்த்துறாங்களா? விரிவாக்கம் செய்வதற்கு பணம் இல்லையா, அதற்காக விலை உயர்த்துறாங்களா? எதுவும் சொல்லலை. ஆனால் அவங்ககிட்ட நான் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். ஏர்டெல் லாபம் கடந்த ஆண்டு 26,695 கோடி ரூபாய்கள். சரி. அதுக்கு முந்தின வருஷம் மீண்டும் இவர்கள் லாபத்தில் தான் இருந்திருக்கிறார்கள். அப்போது ஒரு கிட்டத்தட்ட சுமார் 26,695 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டக்கூடிய ஏர்டெல் நிறுவனம் இப்போ இந்த விலைவாசி உயர்வு 16% ஒர்க் அவுட் ஆகுது. 16%
உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இந்த 349 நீங்க சொல்றீங்க. ஆமா, 299 349 50 ரூபா வருது. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, 16% வருது. 16% விலைய இதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ 799 இருந்து 899க்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஸ்கீமை மாத்திட்டாங்க. சில ஸ்கீமே இல்லாம பண்ணதுல 899 இப்போ ஒரு ஸ்கீம் புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. அப்போ விலை உயர்வு 12லிருந்து 16% வரைக்கும் இவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள், விலையை உயர்த்துறாங்க. இல்ல சார், அப்படின்னா இப்போ நான் இயர்லி ஸ்கீம் போட்டா எனக்கு கம்மியா வரும் இல்லையா? அதுவும் இல்ல பாருங்களேன். இயர்லி ஸ்கீம் வந்து 3999 ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. எல்லாம் ஃப்ரீ 2 GB இயர்லி 1 இயருக்கு 3999 ரூபாய் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதை வந்து நீங்க போட்டீங்கன்னா முந்தி 365 நாளைக்கு 2 GB ஃப்ரீ என்று வந்தது. இப்போ நீங்க ஒரு மாசத்துக்கு 349 ரூபான்னா இந்த 3999 12 மாசத்தால வகுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 333 ரூபா வருது. ஓகே, வெறும் பெரிய வித்தியாசமே இல்ல. முந்தினா நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. முதல்ல ஒரு வருஷத்துக்கு போடும் பொழுது நிறைய பெனிஃபிட் கிடைச்சது. இப்ப அந்த பெனிஃபிட் இல்லை, குறைந்திருக்கிறது. குறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அவங்க. அப்போ லாபம் கிடைச்ச பிறகும் இவங்க விலையை உயர்த்துறாங்கன்னா லாபம் மேலும் லாபம் கொள்ளை லாபம் அடிப்பது தான் அந்த விலை உயர்த்தப்படுகிறது. இவங்க உயர்த்தினவுடனே ஜியோ நிச்சயம் உயர்த்திடுவாங்க. சரி, ஜியோவுக்கு என்ன லாபம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற ஆண்டு மற்றும் ஜியோவுக்கு லாபம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30,053 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டிருக்கிற நிறுவனம் ஜியோ. இவங்க 26,000 கோடினா அவங்க 30,000 கோடி லாபம். இப்போ இந்தியாவில் தொலைத்தொடர்புல அது செல்லுலார் சேவையில இவங்க மொனாப்புலியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இவங்களை விட்டு ஆளே கிடையாது. பெரும்பான்மை இவங்க தான், அவங்க கையில தான் இருக்கு. பொதுத்துறை நிறுவனமான BSNL இந்த போட்டியில ரொம்ப பின்னாடி இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியாவில் 126 கோடி செல்லுலார் இணைப்புகள் செயல்படுகின்றன. 126 கோடி. மக்கள் தொகையே 138 கோடின்றான். 126 கோடி மொபைல் இணைப்புகள் இந்தியாவில் வேலை செய்கிறது. மார்க்கெட்ல, உலகத்துல மார்க்கெட்ல இவ்வளவு அதிகமா வேலை செய்யறது இந்தியாவில் தான், ஹையஸ்ட் இன் இந்தியா. இதுல 126 கோடியில ஜியோ நிறுவனம் மட்டும் அவர்கள் வைத்திருப்பது 50 கோடி. ஏர்டெல் 48 கோடி. 98 கோடி இவங்க 2 நிறுவனம் கையில் மட்டும் இருக்கின்றன 126ல. வோடாஃபோனுக்கு எவ்வளவு இருக்கு? 19 கோடி. BSNLக்கு எவ்வளவு இருக்கு? வெறும் 9 கோடி. அப்ப நீங்க 98 கோடி இணைப்புகளை கொண்ட இந்த 2 நிறுவனம் நினைத்தால் அவங்க சர்வீஸ் கொடுக்கலன்னு சொன்னா இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிருமே. அப்ப அவங்க கையில தான் மார்க்கெட்டே இருக்குது. இல்ல சார், BSNL யூஸ் பண்றவங்க சொல்லுங்க. இப்ப லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோக்கள்லயே நிறைய பேர் சொல்லவே, BSNL நான் வாங்குறேன்ப்பா, ஆனா அது சரியான சர்வீஸ் இல்லையே சார், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாங்கல்ல சார். நெட்வொர்க் கிடைக்க மாட்டிருக்கு, சர்வீஸ் இல்ல, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்றாங்களே சார். இல்ல, நீங்க சொல்றதுல வந்து நியாயம், நான் அதை மறுக்கவே இல்லை. ஏன்னா அரசு அதைத்தான் விரும்புது. இந்த இருக்க ஒன்றிய அரசு BSNL சிறந்த சேவையை கொடுக்க முடியாத ஒரு நிறுவனம்ங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டே வந்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் BSNL ஏர் இந்தியாவை எப்படி டாட்டாவுக்கு விற்றார்களோ அதுபோல BSNL 8 லட்சம் கோடி சொத்து மதிப்பு கொண்ட இந்த நிறுவனத்தை அம்பானிக்கோ அதானிக்கோ விற்க வேண்டும் என்ற ரகசிய திட்டம் இருக்கிறது. இல்லை சார், நம்ம பொதுவா எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியுமா? இல்லை, நீங்கள் நான் கேட்குறதுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள். ஏன் BSNL மட்டும் இந்த 4G சேவையை 5G சேவையை கொடுப்பதற்கான எக்யூப்மெண்ட்டை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு BSNLக்கு மட்டும் ஏன் சட்டம் வந்திருக்கு? ஜியோ உடனே 5G உட்பட வெளிநாடுகளிலிருந்து எக்யூப்மெண்ட் வாங்குறாங்களே. ஏர்டெல் வாங்குறாங்க, வோடாஃபோன் வாங்குறாங்க. BSNL மட்டும் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னாங்க. TCS நிறுவனம் அந்த எக்யூப்மெண்ட்டை 5 வருஷமா தயார்படுத்தி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட். டீத்திங் ட்ரபிள்னு போன முறை சொன்னேன் நான் மீட்டிங்கில் உங்ககிட்ட சொல்லும் பொழுது. டீத்திங் ட்ரபிளாக முடிஞ்சிருச்சு, ஆனால் அப் டு த ஸ்டாண்டர்ட் வரலையே. இல்லை சார், ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனம் வந்து செயல்படுத்தக்கூடாது, அது டெவலப் ஆகக்கூடாதுன்னு நினைக்குமா? நீங்கள் அரசாங்கத்தின் கொள்கையை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா இது ஒரு கஷ்டம். தனியார் மய தாராளமய கொள்கையை தான் இந்த இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அமல்படுத்துகிறது. எல்லாம் தனியார் மயப்படுத்தணும்னு விரும்புகிறாங்க, எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்தவும் செய்கிறாங்க. நான் வெறுமனே ஏர் இந்தியா நிறுவனத்தை மட்டும் சொன்னேன், அப்படி இல்லை. நீங்கள் ரோடு எடுத்துக்கோங்க, நிலக்கரி எடுத்துக்கோங்க, பெட்ரோல் எடுத்துக்கோங்க, எதை எடுத்தாலுமே இன்றைக்கு தனியார் மயம்தான் புகுத்தப்படுகிறது வேக வேகமாக. இல்லை, ஒரு அரசு செயல்படுறதுன்றது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மக்களோட வேலை வாய்ப்பு, அதோட டெவலப்மெண்ட் எல்லாமே அடங்கி இருக்குல்ல சார். இப்போ நீங்க ஒரு நிறுவனம்னு பாக்குறீங்க, இப்போ நான் இப்படி காமன் மேனுக்கு இப்படி யோசிக்கிறேனே, இப்போ பொதுத்துறை நிறுவனம் BSNL, அதோ அந்த BSNL டெவலப் பண்றது மூலமா மக்களுக்கு சரியா அதோட சேவைகள் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல
அதை டெவலப் பண்ணும்போது மக்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்றதை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது அரசுக்கு நல்ல பெயர் தானே வாங்கி கொடுக்கும். அதை ஏன் செய்ய மாட்டிருக்காங்க? தனியார் நிறுவனங்களுக்கு தான் அவங்க உதவி செய்ய விரும்புறாங்க. அதான் தனியார் மயத்தை நோக்கின கொள்கை. ஓகே. அதாவது கிரானிக் கேபிட்டலிசம்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. முதலாளிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்துக்கு பேர் தான் கிரானிக் கேபிட்டலிசம். உலகம் முழுக்க இந்த சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் பிரகாரம் தனியார் முதலாளிகளை ஊக்குவிக்கின்ற வேலையை அரசு செய்யும். அரசு தன் சொந்த நிறுவனத்திற்கு செய்யாது. இது நிறுவனமாயிருக்கு. எல்லா துறைகளையும் நிறுவனமாயிருக்கு. இப்போ நான் கேட்குறேன், எல்ஐசி பிஎஸ்என்எல் நஷ்டம், நீங்க முடியாதுன்றீங்க. எல்ஐசி லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம், ஏன் அதனுடைய பங்குகளை விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பல லட்சம் கோடி ரூபாய்களை இந்திய அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய எல்ஐசி நிறுவனத்தின் பங்குகளை மார்க்கெட்ல விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் விற்கிறாங்க? அவங்க கொள்கை என்பது தனியாருக்கு ஆதரவான கொள்கை. சரி, இப்போ இந்த ஏர்டெல் ஆகட்டும், இது ஜியோ ஆகட்டும், இந்த மாதிரி சேவை நிறுவனங்கள் கட்டுப்படுறதுக்கு தானே ட்ராய் இருக்கு. ட்ராய் எதுவும் பண்ணாதா? பண்றது இல்லை. தொலைத்தொடர்பு ஆணையம், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவருடைய பணி என்பது இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறது தான் அவங்களுடைய பணி. ஆனால் விலையை உயர்த்தட்டுமா வேண்டாமான்னு கேட்குறது ஸ்கோப் அவங்க எனக்கு கிடையாதுன்றாங்க. அவங்களே உயர்த்திக்கலான்றாங்க. எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை உயர்த்தணும்னு சட்டம் கிடையாது. இப்போ ட்ராயோட ஒர்க் என்ன சார்? லைசன்ஸ் கொடுக்கறதுல ஒழுங்காக கொடுக்குறாங்களா அதை மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த நிறுவனங்கள் விதிமீறல் இல்லாமல் செயல்படுகிறதா என்று பார்க்க வேண்டியது அவங்க கடமை. அதை பார்ப்பாங்க. வரவேண்டிய தொகை, அரசுக்கு வரவேண்டிய தொகை, ஏன்னா லைசன்ஸ் கட்டணம் மூலம் மற்ற கட்டணங்கள் மூலம் வர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் அரசாங்கத்திற்கு வருகிறதா என்று செக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தனியார் நிறுவனங்கள் விலையை உயர்த்தலாமா கூடாதா என்ற கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய அதிகாரம் ட்ராய்க்கு இல்லைன்றாங்க, எங்களுக்கு கிடையாதுன்றாங்க. ஓகே. இப்போ உதாரணமாக நீங்கள் பெட்ரோல் விலை, இன்னைக்கு பெட்ரோல் நிறுவனங்களே தங்கள் விலையை உயர்த்திக்கிறாங்களே, அரசுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல தான் ட்ராய் என்பது சம்பந்தம், அரசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே தனியார் நிறுவனங்களே தங்கள் விலையை அவர்களே உயர்த்தி கொள்ள முடியும். ஓகே. இப்போ போன நவம்பரில் உயர்த்தினாங்க, 8 மாதம் தான் ஆகுது, இப்போ திருப்பி உயர்த்துறாங்க. இதை கேள்வி கேட்பதற்கு யாரும் முடியாது. மக்கள்கிட்ட தான் அந்த சக்தி இருக்கிறது. இப்போ பிஎஸ்என்எல் ஒரு நல்ல சேவை இருந்தால் மக்கள் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த நல்ல சேவை எங்களால் கொடுக்க முடியாதபடி எங்கள் கைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன, கட்டப்பட்டிருக்கின்றன. நாங்கள் எப்படி சிறந்த சேவையை கொடுக்க முடியும்? பிஎஸ்என்எல் அலுவலகங்கள்லாம் இப்போ ஆள் இல்லாமல் போயிருச்சு. 80,000 பேர் விருப்ப ஓய்வில் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நம்பவே முடியல. இப்போ வேலை செய்கிறதே மொத்தம் 52,000 பேர் தான். இதில் இன்னொரு விருப்ப ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்து இன்னொரு 25,000 பேர் அனுப்ப போகிறோம் என்று நிர்வாகம் இப்போ செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பொதுத்துறை நிறுவனம் நீங்கள் ஃபால்ட்டுன்னு பார்க்க வர்றதுக்கு வரலைன்னா ஆள் இல்லையே. ஓகே. சுத்தமாக ஆள் இல்லை. அலுவலகங்கள்லாம் பூட்டி கிடக்கின்ற சூழல் ஏற்பட்டிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனம் கண்ணுக்கு முன்னால் நசுக்கப்படுவதை பார்த்து வெம்பி வெதும்பி நாங்கள் எதிர்த்து எங்கள் சக்திக்கு உட்பட்டு போராடிட்டு இருக்கிறோம். இல்லை, இப்போ ஜென்ரலா இப்போ நான் ஒரு பிஎஸ்என்எல்ல டெவலப் பண்றதுக்கு பதிலா அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதை டெவலப் பண்றதுக்கான வழிகள் அரசு கையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இப்ப நான் ஒரு சாதாரணமா ஒரு குடிமகனு இப்படி நினைக்கலாம்ல. ஒரு நிறுவனம் இப்ப அரசு இப்ப நான் இதுல போட்டு இதுல அதிகமான செலவுகள் இருக்கு இதை டெவலப் பண்றதுக்கு, அதனால நான் ஏர்டெல்லோ ஜியோக்கோ நான் சப்போர்ட் பண்றேன் அப்படியும் சொல்லலாம் இல்லையா? இல்ல, அப்படி கிடையாது. அதாவது ஏற்கனவே எல்லாரை விட பழைய நிறுவனம் பிஎஸ்என்எல். இது சர்வீஸ் டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நல்ல செட்டப்போடு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு நிறுவனம் பிஎஸ்என்எல். இதற்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களுக்கு செய்கிற மாதிரியே எங்களை அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். தனியார் நிறுவனங்கள் நோக்கியா, எரிக்சன், சாம்சங் இவங்ககிட்ட இருந்தெல்லாம் எக்யூப்மெண்ட் வாங்குறாங்க 4Gக்கு 5Gக்கு. எங்களையும் வாங்க அனுமதி கொடுங்களேன். எங்களையும் தடுத்துட்டீங்க 5 வருஷமா. எங்களுக்கு கொடுத்ததே 2016 4G சேவையை ஏர்டெல் கொடுக்குது, சாரி ஜியோ கொடுக்குது. 2015 ஏர்டெல் கொடுக்குது. நாங்கள் இப்போ தானே அனுமதிக்கப்பட்டிருக்கோம். அனுமதிக்கப்பட்டும் எங்களால் சர்வீஸை கொடுக்க முடியலையே. மிகுந்த வேதனை. 1 லட்சம் டவர் கொடுக்குறோம் நாங்கள். 1 லட்சம் டவரும் போட்டாங்க, ஆனால் சேவை சிறப்பாக மாறலையே. ஏன்? டிசிஎஸ் நிறுவனத்தால் உலக அளவில் கம்பீட் பண்ணக்கூடிய நிலைமையில டிசிஎஸ் நிறுவனத்தால் முடியலை. அவங்க இன்னும் முயற்சி எடுக்கிறாங்க, வாழ்த்துகிறோம். முயற்சி வெற்றி பெற்றால் பிஎஸ்என்எல் பிழைக்கும், சர்வைவ் ஆகும். வெறும் 9 கோடி இருக்கு. இந்த 9 கோடி கூட எங்க இருக்குன்னா நகரங்கள்ல இல்லை. இதெல்லாம் இருக்கிறது ரிமோட் ஏரியாவில், வில்லேஜஸில், நக்சல் பாரிகள் இருக்கிற இடங்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல பிஎஸ்என்எல் இருக்கிறது. அப்போது ஒன்று மக்களுக்கு நாங்கள் திரும்பி திரும்பி சொல்ல விரும்புகிறோம்னா, பிஎஸ்என்எல் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் இல்லைன்னா
சந்தையில விலையை அவர்கள் இன்னும் இஷ்டத்துக்கு உயர்த்துவார்கள். இப்போ Okay. பிஎஸ்என்எல் கொஞ்சம் இருக்கிறதுனால விலையை உயராமல் தடுக்க முடிகிறது எங்களால். இது கொஞ்சம் நல்ல சேவையை கொடுத்தா இன்னும் விலை உயர்வை தடுக்க முடியும். பிஎஸ்என்எல் விலையை உயரத்திலேயே இப்போ பிஎஸ்என்எலோட சேவைகள் இது வரைக்கும் இருக்குது. 4G இருக்கு, 5G 5G வரல, 4G இருக்கு. ஓகே. ஆனா அது எல்லா இடங்களையும் நல்லா கிடைக்கல. ஆனா 5Gயுமே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, திட்டங்கள் இருக்கு, அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ம். ஸோ 5G வருவது இப்போ தனியார் நிறுவனங்களே குறிப்பிட்ட நகரங்களில் மட்டும்தான் 5G கொடுக்குறாங்க. அதே போல் பிஎஸ்என்எலும் 5G கொடுக்க முடியும். இன்னும் ஒரு சில மாதங்களில் அது பணி முடிஞ்சிடும். ஆனால் சிறந்த சேவையை கொடுக்கணும்னா நீங்கள் கால் வந்து ட்ராப் ஆகக்கூடாது, நெட்டு கிடைக்கணும். இதுதானங்க சிம்பிளாக சொல்கிறது. எனக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக கிடைக்கணும், என் பேசும்போது கால் ட்ராப் ஆகக்கூடாது. இந்த பணியில் பிஎஸ்என்எல் இன்னும் முன்னேற வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகே. இன்னும் கொஞ்சம் பின்னாடி பின்தங்கி இருக்கிறோம். டெக்னோக்ராட்ஸ் அதற்கான வேலைகளை செய்கிறாங்க. அது கொஞ்சம் சரி செய்து வந்தால் பிஎஸ்என்எல் எழுந்து நிற்க முடியும். இப்போ பிஎஸ்என்எல்ல மினிமம் ஸ்கீம் ஒரு மாதத்துக்கு ஸ்கீம் 229 ரூபாய்க்கு இன்றைக்கும் இருக்குது. வெறும் 229 தான் ஒரு மாதத்துக்கு. இது 349, இது 229, 120 ரூபா மாதத்துக்கு வித்தியாசம் இருக்கிறதுல பிஎஸ்என்எல் இன்றைக்கும் இந்த சர்வீஸை கொடுத்துட்ருக்குறாங்க. 70 நாளைக்கு 599ல் 3 GB டெய்லி ஃப்ரீ என்று கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்ன மந்த்லி பிளானில் டெய்லி 2 GB ஃப்ரீ என்பதும் இருக்கிறது. அப்போ பிஎஸ்என்எல் காம்படிட்டிவ் ப்ரைஸில் எங்களால் கொடுக்க முடியுது. நாங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இந்த சேவையை கொஞ்சம் டெக்னிக்கலாக சரி பண்ணிட்டோன்னு சொன்னால் இதே ரேட்டுக்கு பிஎஸ்என்எல்லால் கொடுக்க முடியும். அப்போ தான் உண்மையான போட்டி என்பது வரும். ஓகே. உண்மையான போட்டி ஏர்டெல் ஜியோவோட பிஎஸ்என்எல் போட்டியிடுங்க, சிறந்த சேவையோடு வந்தால் போட்டி வரும். சரி, இப்போ 5Gயும் வந்துருச்சுன்னு வைங்க. ஆமா. ஏர்டெல்ல சரி, ஆமா. பிஎஸ்என்எல்ல 5Gயும் வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஏர்டெல் மாதிரியான நிறுவனங்கள் 349க்கு போயிட்டாங்க. ஆமாம். பிஎஸ்என்எல்கிட்ட இந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுப்பாங்க? அதாவதுங்க, நான் வந்து இன்னும் அது கணக்கெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், பிரின்சிபலாக நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க லாபத்துக்கும் மேலும் லாபம் சேர்க்கறதுக்காக விலையை உயர்த்துறாங்க. பிஎஸ்என்எலுக்கு அப்படி கிடையாது. பிஎஸ்என்எல் ஏன் பொதுத்துறை இந்தியாவில் இருக்கணும்னா அதனுடைய வரக்கூடிய வருமானம் லாபம்லாம் இந்திய அரசாங்கத்துக்கு தான் போகுது. கொள்ளை லாபம் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சர்வீஸ் ஓரியன்ட் சேவையை சிறந்த முறையில் கொடுக்கணுங்கிறது தான் நோக்கம். அப்படிங்கும்போது விலையை பெரிய அளவுக்கு உயர்த்த மாட்டாங்க. 4G இருக்கும்போதே இவ்வளோ டிஃபரன்ஸில் கொடுக்க முடியுது. 5G வந்து பெரிய அளவுக்கு அதனுடைய செலவுகள் அதிகம்லாம் கிடையாது. இப்ப சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு, பிரைஸ்லாம் கம்மியா தான் இருக்கு, ஆனால் சிறந்த service சேவை இல்ல. இல்லைங்க. அதுக்காக தான் நாங்களும் போராடுறோம், Okay. பொதுமக்கள்கிட்டையும் சொல்கிறோம். அந்த எங்களுடைய அதிகாரிகள்கிட்டையும் நிறைய சிஎம்டி வரைக்கும் நாங்கள் வந்து இதை அன்றாடம் எங்கள் பிரச்சனைகளை கொண்டு போகிறோம். Okay. சேவை இல்லாமல் எங்களால் பிஸ்னஸ் பண்ணுறதுல போட்டியில் நிற்க முடியலன்னு சொல்கிறோம் என்றெல்லாம் நாங்களும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களும் முயற்சி எடுக்கிறதா எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கூட்டங்களில் சொல்கிறாங்க. ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னும் வரலை. Okay. வரும் என்று நம்புகிறோம் நாங்கள். இப்போ இது எங்க தான் சார் போய் முடியும்? இப்போ காமன் மேனுக்கு சராசரியா மினிமமா மாச செலவு அப்படின்றது இப்போ சாதாரண போனுக்கே அவன் 350 ரூபா செலவழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தான். ஆமாங்க. இப்போ போன் விலைகள்லாம் கூட இப்போ கூடிடுச்சு. ஆமாம். ஸோ இது எங்க போய் நிக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, மக்களை வந்து ஒரு மனநிலைமைக்கு பழக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய டேஞ்சர். மொபைல் ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. நீங்கள் விலை உயர்த்தினாலும் ஒரு நேரம் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, மொபைல் ஃபோனுக்கு நான் காசு செலவு பண்ணுறேங்கிற நிலைமைக்கு மக்களை கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஓகே. இதுதான் முதலாளித்துவம் செய்யக்கூடிய பணி. உங்களை மார்க்கெட்டில் உங்களை கன்சியூமரை வாங்க வைக்கிறதுக்கு பழக்கிட்டாங்கன்னா நீங்கள் அதில் பழகிடுவீங்க. உங்களால் அதிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே மக்கள் வேறு வழியே இல்லாமல் விலை உயர்ந்தாலும் வாங்குவார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் மக்கள் மனசில் இதை எதிர்க்கணும், இந்த விலைவாசி உயர்வை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்தணும் என்று வந்தால் மட்டுமே அரசும் பயப்படும், அந்த தனியார் நிறுவனங்களும் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் ப்ரைவேட் பஸ் ஓடுது, கவர்மெண்ட் பஸ் ஓடுது. சீசன் டைமில், அதாவது பொங்கல் அல்லது தீபாவளி டைமில் ப்ரைவேட்டில் திடீர்னு விலையை உயர்த்திடுவாங்க. மக்கள் உடனே போராடுறாங்கல்ல. போராடணுன்னே அமைச்சர் வராரு, விலையை குறைக்கிறாரு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு தலையீடு என்பது இருக்குது இல்லையா? அப்போ மக்கள் போராட்டம் நடத்தினா விலை குறையும். அதே மாதிரி மொபைல் சேவையிலையும் மக்கள் எழுந்து போராட வேண்டும். அதற்கு நாங்களும் அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எதிர்த்து போராடினா மட்டும்தான் இவர்கள் விலையை குறைப்பார்கள். வாங்க மாட்டாங்க நாங்கள் என்று ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உடனே குறைச்சிருவாங்க. ஓகே. போன முறையே நவம்பரில் விலை உயர்ந்த உடனே நிறைய பேர் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட பிஎஸ்என்எலுக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆனாங்க. ஓகே. ஷிஃப்ட் ஓவர் ஆன உடனே ஏர்டெல்லும் ஜியோவும் வோடஃபோனும் விலையை குறைச்சாங்க. ஏற்றுனது 22%, குறைச்சிட்டாங்க 15%க்கு குறைச்சிட்டாங்க. ஓகே. ஒரு 6 மாதத்துக்குள்ள. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நிறையா போனால் போயிடுவாங்க போல இருக்குன்னு. பட் நம்ம துரதிர்ஷ்டம், வந்த சந்தாதாரர்களை சிறந்த முறையில் நம்மளால் வச்சுக்க முடியல.
அதுதான் பிஎஸ்என்எல் சந்தித்த மிகப்பெரிய கஷ்டமான நஷ்டமான விஷயமா மாறி போச்சு. ஓகே. அது ஓரளவுக்கு வந்தவங்க ஓரளவுக்கு இருக்காங்க. எல்லாரும் திரும்பி போயிடல, திரும்பி கொஞ்சம் பேர் போனாங்க. இப்ப இன்னைக்கு கூட பிஎஸ்என்எல்ல ₹1 சிம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஆனா நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், சிம் கார்டு வாங்கி விற்கும்போது சிறந்த சேவையை கொடுக்குறீங்களான்னு கேட்டா எங்களால உறுதியா சொல்ல முடியல. சென்னையில சில இடங்கள்ல நல்லா கிடைக்கும், சில இடங்கள்ல கிடைக்காது. இல்ல சார், நீங்க செய்ய முடியலன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க புது சேவைக்காக எதிர்பார்க்கிறதை விட இருக்கிறத வச்சு இந்த சர்வீஸே சரியா பண்ண மாட்டிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வருதே சார். இல்லைங்க, இந்த சர்வீஸை எப்படி செய்ய முடியும்? உதாரணமா அந்த நமக்கு டேட்டா கிடைக்கணும், இல்லைன்னா கால் ட்ராப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த டவரும் அந்த எக்யூப்மெண்ட்டும் ஃப்ரீக்குவன்சியும் அலைக்கற்றையும் 3 ஒரே லிங்க் ஆகி வேலை செய்யணும். ஓகே. அதில் குறைபாடு இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட் சிறந்த சேவையை கொடுப்பதற்கான எக்யூப்மெண்ட்டாக இல்லை. ஓகே. சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. கிராமங்களில் சில இடங்களில் நல்லா வேலை செய்யுது, மலைப்பிரதேசங்களில் வேலை செய்யுது, சில இடங்களில் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்படி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அதை பார்க்கணுங்கிறது தான் முக்கியம். அது டெக்னிக்கலாக தான் அதை சரி பண்ண முடியும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான திறமையானவர்கள் டிசிஎஸ் நிறுவனத்திலிருந்து அதை சரி செய்ய வேண்டும். ஓகே. இப்போ ஏர்டெல் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. 6 பிளானை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜியோவும் கூட்டுவாங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக 15% கூட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே அதுவும் நடக்குமா சார்? கண்டிப்பாக நடக்கும். ஓகே. ஏன்னா போட்டி என்று வந்த பிறகு தனியார் நிறுவனங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க உயர்த்தினா கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களும் உயர்த்துவாங்க. ஓகே. அவங்களுக்குள்ள அதுக்கு உடன்பாடு ஏற்பட்டிருக்கும். இந்நேரத்துக்குள்ளே ஒரு வாரத்தில் நாங்கள் ஏற்றுறோம்னு சொல்லி ஏற்றிடுவாங்க. ஏற்றாமல் இருக்கவே மாட்டாங்க. இறுதியா மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நான் மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். பிஎஸ்என்எல் ஒரு 9 கோடி பேர் எங்கிட்ட இருக்கிறதுக்கு மிகுந்த நன்றி. ஏன்னா அது எங்களுக்கு தெரியும், நக்சல் பாரிகள் இருக்க இடம், கிராமங்கள், மலைப்பிரதேசங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல தான் நிறைய கனெக்ஷன்ஸ் எங்களுது இன்னைக்கு இருக்கு. கொடைக்கானல் இன்னைக்கு போனாலும் பிஎஸ்என்எல் தான், ஊட்டிக்கு இன்னைக்கு போனாலும் பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கறதா இருக்கு. அப்படி சேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு அரசு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும். 4G 5G சேவையை சிறந்த முறையில் கொடுப்பதற்கான முயற்சிகளை அரசும் இணைந்து செயல்பட்டால் இதை கொஞ்சம் உயர்த்த முடியும் நாங்கள் நம்புகிறோம். 1. 2வதா, தனியார் நிறுவனங்கள் இப்படி விலையை இஷ்டத்துக்கு உயர்த்துவதை அனுமதிக்க கூடாது. அரசு கொஞ்சம் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும். எதற்காக உயர்த்துறாங்க என்ற கேள்வியை எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வருடத்தில் எத்தனை முறை தான் ஏற்றக்கூடாது என்ற சில கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம். விலையை இஷ்டத்துக்கு உயர்த்தக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டு வரலாம். இப்போ அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடு இல்லை. இப்போ நான் அரசிட்ட வேண்டுகோள் வைக்கிறது அதான். நீங்க இது பண்ணுங்க, இவ்வளவு நாளுக்குள்ள ஏத்தணும், இவ்வளவு நாளுக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அவர்களுக்குள் கிடையாது. ஆகவேதான் விலை இஷ்டத்துக்கு அவங்க அடுத்த மாசம் அவங்க ஏத்தணும்னு நினைச்சா ஏத்தலாம், நாளைக்கு ஏத்தணும்னு நினைச்சா கூட ஏத்தணும். நேத்தானங்க ஏத்துனீங்க, நாளைக்கே ஏத்துனீங்கன்னு கேள்வியே கேட்க முடியாது. ஓகே. அப்படிப்பட்ட சுதந்திரம் தனியார் நிறுவனங்களுக்கு இருக்கிறது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு அரசு கொண்டு வர வேண்டும். கட்டுப்பாடு கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த செல்லுலார் சேவை இந்தியாவில் 128 கோடி இணைப்புகளுக்கும் நல்ல சேவையை நம்மால் கொடுக்க முடியும். குறைந்த விலையிலும் கொடுக்க முடியும். இந்த விலை தேவையே இல்லை, குறைந்த விலையிலும் கொடுக்க முடியும். லாபத்தை குறைச்சிக்கிட்டா போதும். தனியார் நிறுவனங்கள் நல்ல சேவையை கொடுக்கலாம், விலை குறைவாக கொடுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணது. உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி தோழர்.